சோத்திரம். பிரேஸ்தலா நல்லா இருக்கீங்களா? காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் கூட சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளையில் கூட இந்த மதியான பொழுதில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியுமாக ஒரு வீடியோ நம்ம இந்த வேலையில் போட விரும்புகிறோம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா சோத்திரம், ரொம்ப பலவீனத்தோடு இருக்கவங்களுக்கு, சரிங்களா? அதனால் அந்த பலவீனங்களாம் நீங்கும்படியாக நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு வேளை பலவீனம் இருக்கும்னு சொன்னால் அந்த பலவீனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற வல்லமையை கர்த்தர் தருவார், சரிங்களா? உங்ககிட்ட முதலாவதாக விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசம் இல்லைன்னா எந்த சுகமும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது, சரிங்களா? காலையில் தேவனிடத்தில் நம்ம காத்திருந்தோன்னா மாலையில் அவரை கண்டடைய முடியும், சரிங்களா? சோத்திரம். அப்போ நீங்கள் தேவனை மாத்திரம் கண்டடைஞ்சால் மாத்திரமே சுகமளிக்கிற வல்லமை நமக்கு கிடைக்கப்படும். ஆமென். சோத்திரம். ஒருவேளை நிறைய பேர் மாத்திரையை நம்பி வாழலாம், மருந்தை நம்பி வாழலாம், ஆஸ்பத்திரியை நம்பி வாழலாம், டாக்டர் நர்ஸுகளை நம்பி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அப்போ எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? தேவன் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விட, உங்களோட பலவீனத்தை தேவன் மேலே வைக்க வேணும், உங்களுடைய பிரச்சனையை தேவன் மேலே வைக்க வேணும், உங்களுடைய கஷ்டங்களை தேவன் மேலே வைக்க வேணும். அதுக்கு தான் சங்கீதம் 55:22 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல, நீ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு நீ கலங்கி தவிக்காமல் இருந்துக்க. நீ கர்த்தர் மேல் உன் பாரத்தை முதலாவதாக வை. அப்போ நீ கலங்கி தவிக்க தேவையில்லை. அப்போ தேவனிடத்தில் கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைட்டோன்னா நம்ம கலங்கி தவிக்க தேவையில்லை. அப்போ நம்ம கலக்கம் வருதுன்னா கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கலன்ற அடையாளங்கள். நம்ம கலங்கி கொண்டிருக்கோம்னா தேவன் இன்னும் நல்லா விசுவாசிக்கலன்று நம்ம போட்ட ஒரு அடையாளங்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் தேவன் மேலே பாரத்தை வைத்து விடுங்க, சரிங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் தேவன் மேலே பாரத்தை வைத்து விடுங்க. நல்லா படிக்கலைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. எல்லாம் தேவ சமூகத்தில் பாரத்தை வைத்து விடும்போது தான் நமக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுக்குறார். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ இந்த வேலையிலையும் கூட தேவன் எனக்காக ஒரு விடுதலை கொடுத்தார், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனே என்னுடைய ஜெபங்களை கேட்டார்னு விசுவாசிக்க வேண்டும். இப்போ விசுவாசம் இருந்தால் தான் தேவனை நெருங்கி நம்ம தொடர்ந்து ஓட முடியும். தேவனோடு ஓடுறதுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானோடு ஓடுறதுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தரோடு ஓடுறதுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ தேவன் மேல் பாரத்தை வைத்துட்டு ஓடினா தான் அந்த சும்மா நமக்கு ஓட்ட பந்தயத்தில் சரிவர ஓடி முடிக்க முடியும். ஆமென். சோத்திரம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க, கலங்கி